நீங்களுமா? என்ன ஆச்சு? நம்ம ஆளுங்க பாவையும் மற்ற குழந்தைங்களையும் கடத்தி வச்சிருந்த அந்த ரவுடிங்களை ஷூட் பண்ணிட்டாங்களாமா? அவனுங்க போனா போகட்டும் சார். ஐலி, என்ன ஆச்சு? என்னவோ என் இன்ஸ்டிங்க்ட் ஏதோ தப்பா தோணுது. என்ன சொல்ற? தப்பா தோணுதுன்னா? தெரியல சிவா, ஆனா ஏதோ உள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ், எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் நடந்த மாதிரி இருக்கு. சார், நடந்த விஷயத்துல ஐலி கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. சரி சிவா, நீங்க உடனே கிளம்பி வாங்க. எஸ் சார். வச்சிடறேன். இங்க பாரு, நானும் ஐலி விஜயகுமார் சாரை பார்க்க போறோம். நீ அவன் டெட் பாடியை பார்த்துக்கோ. ஓகே சார். ஐலி, வா. சார் நம்ம 2 பேரையும் வர சொல்லியிருக்காரு. வா போலாம். வா. வர்மா செத்துட்டானா? எப்படி? வாய்ப்பே இல்லையே. ஆனா எப்படி சிவா வர்மா மாட்டினா? போலீஸ் எப்படி அவனை கண்டுபிடிச்சாங்க? அவன் குழந்தைங்களை பணையமா வச்சு ஸ்ரீலங்கா போக பார்த்துருக்காங்கக்கா. அத போலீஸ் ட்ரேஸ் பண்ணி போய் அவனை பிடிச்சிட்டாங்க. ஓ. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக பார்த்துருக்கான். அதான் போலீஸ் வேற வழியே இல்லாம அவனை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. எப்படியோ அந்த வர்மாவோட சாப்டர் இன்னையோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அது போதும். சரிங்கக்கா, குழந்தைங்களை எப்ப நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சிவா. அண்மை செய்திகள். போலீசாரால் 20 வருடத்திற்கும் மேலாக தேடப்பட்டு வந்த நிழல் உலக குற்றவாளியான வர்மா சற்று முன்பு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல இருந்த நிலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் அவன் கடத்தி வைத்திருந்த குழந்தைகள் அனைவரையும் போலீசார் பத்திரமாக மீட்டனர். இவனுங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட முடிவுதான் வரும்னு தெரியும். இன்னும் இவனோட ஆளுங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கும் கண்டிப்பா இதே முடிவுதான் வரும். அப்பா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டா. ஆனா எனக்கு நீ கண்டிப்பா வந்துருவன்னு தெரியும். என்னதான் குழந்தைங்களை போலீஸ் காப்பாத்தி இருந்தாலும் பாவைக்காக நீங்களும் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, என்னதான் நாங்க ரிஸ்க் எடுத்திருந்தாலும் போலீஸ் போய் எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்திருக்காங்கன்னா பாவை இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காதுக்கா. இன்னும் சொல்ல போனா வர்மாவை போலீஸ் கண்டுபிடிக்க காரணமே பாவைதான். வர்மாவை பிடிக்க பாவைதான் காரணமா? அது எப்படி உனக்கு தெரியும்? அக்கா, அது அக்கா ஐலிக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாருக்கா. அவர் என்ன சொன்னாரு? நம்ம பாவை ஒன்றும் சாதாரண ஆள் இல்லக்கா, உங்க பொண்ணாச்சே. அதான் புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பார்த்திருக்கா. என்ன சிவா சொல்ற? புரியல. அப்படி இவ என்ன பண்ணா? அது பாவையும் மற்ற குழந்தைங்களையும் அந்த வர்மாவோட ஆளுங்க ஏதோ ஒரு கண்டெய்னர் லாரியில கொண்டு போயிருப்பானுங்க போல இருக்கு. அப்ப நம்ம பாவை என்ன பண்ணான்னு தெரியுமா? அவ கழுத்துல இருந்த பாசி மாலையை பிச்சு அதுல இருந்து ஒவ்வொரு மணியா போற வழியெல்லாம் போட்டுக்கிட்டே போயிருக்கா. போலீஸ் அதை பார்த்துதான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் வர்மா இருந்த இடத்தையும் மத்த எல்லா குழந்தைங்க இருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா போலீஸ்க்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்த அந்த வர்மாவோட கேஸ் நம்ம பாவையால தான் முடிவுக்கு வந்திருக்கு. அப்படியாடா செல்லம்? சூப்பர்ரா. பாவைக்குட்டி, இதத்தான் செல்லம் அம்மா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இனிமே நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்.
என்ன இந்திராணியோட பொண்ணுனா சும்மாவா? ஏண்டா செல்லம், உனக்கு எப்படி அந்த நேரத்துல அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? ஐலி, என்னாச்சு? வருமாவை ஷூட் பண்ணதுனால டிஸ்டர்பாவே இருக்க. என்னன்னு கேட்ட ரீசனும் சொல்ல மாட்டேங்கிற. ரீசன் தெரிஞ்சா தானே சிவா உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் எதனால இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல சிவா. அதான் யோசனையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஐலி. விஜயகுமார் சார் தான் கால் பண்றாரு. சிவா எங்க இருக்கீங்க? சார் வீட்டில் தான் சார் இருக்கோம். ஐலியும் கூட தானே இருக்கா? ஆமா சார், இங்கதான் இருக்கா. சிவா, வர்மாவோட கேஸ் முடிஞ்சதை செலிப்ரேட் பண்ற விதமா இன்னைக்கு நைட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னோட சார்பில் பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த பார்ட்டியில நீயும் ஐலியும் தான் சீஃப் கெஸ்ட். மறக்காம 2 பேரும் சீக்கிரமா வந்துருங்க. ஓகே சார். ஐலி, இன்னைக்கு நைட்டு வருமாவோட கேஸ் முடிஞ்சதுக்காக சார் நைட் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. சிவா லைன்ல தானே இருக்க? சார். சிவா, ஐலி டல்லா இருக்காளா என்ன? சரி, நீ போன் ஐலி கிட்ட கொடு. கொடுக்குறேன் சார். ஐலி, சாரு கூட பேசணுமா? எஸ் சார். ஐலி, ஏன் டல்லா இருக்க? எனி ப்ராப்ளம்? நத்திங் சார். பட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருக்கு. ஏன்? வர்மா இறந்ததுனால அப்படி இருக்கா என்ன? இருக்கலாம் சார். மேபி அதுவா கூட இருக்கலாம். ஆனா என்னால அக்யூரேட்டா அதுதான் ரீசன்னு சொல்ல முடியல. சரி, நீங்க பார்ட்டிக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். ஓகே சார். வச்சிடறேன். ஏய், அயலி ஏன்டா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கா? ஒருவேளை வர்மா இறந்ததால அவளுக்கு வர்மாவை வச்சு அவங்க அம்மா தப்பானவங்க எல்லாம் நிரூபிக்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காளா? ஒருவேளை அதான் டிஸ்டர்ப்டா இருக்கா போல இருக்கு. அயலிய பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சொன்னதை தான் நான் இப்பவும் சொல்றேன். அவ மனசுல நீ இருக்க சிவா, அதை என்னால ஷுவரா சொல்ல முடியும். ஆனா அவளுக்கு நீ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அயலியும் நீயும் தான் சரியான ஜோடி. சிவா, அப்பா வராரு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஓகே. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே சார்.